வெல்கம் டு ஜாஸ் இட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்நாக் வந்து எக் பாம்ஸ். ஃபஸ்ட்டு 4 முட்டையை எடுத்து அதை வேக வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்து அது நல்லா ஷ்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பவுலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 மீடியம் ஆனியன், கொஞ்சம் சில்லி, அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா ஒரு பிஞ்சு, சாட் மசாலா ஒரு பிஞ்சு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோன்ட்டு. இப்போ சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சரில் வந்து நம்ம வந்து ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு பேசன் ஃப்ளார் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி நிறைய உருண்டை செஞ்சு அதை வந்து நம்மளோட மைதா மாவும் தண்ணியும் கலக்கணும். இது ஒரு க்ளூ மாதிரி. இப்போ நம்மளோட எக் பாம்ஸை வந்து நம்மளோட மைதா மாவு தண்ணியில் நல்லா பிரட்டிட்டு இப்போது அந்த பிரெட் க்ரம்ஸை வந்து நல்லா அதை கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த எக் பாம்ஸ் வர அளவுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கடாய் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இது கோல்டன் ப்ரௌன் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து கொஞ்சம் சாஸ் சேர்த்து சாட் மசாலா, மயனைஸ் அதெல்லாம் சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா அடடடா சூப்பராக இருக்கும்.